ஆர்சிபி அணி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2014 நம்பவே முடியாத ஒரு கம்பேக் குடுச்சோ, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்சிபி அணியும் பார்த்தீங்கன்னா வந்து 2024ல அத ரிப்பீட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்சிபிக்கு நல்லாவே கிரியேட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். குறிப்பா சொல்லப்போனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்சிபி அணி ஃபர்ஸ்ட்டு 7 போட்டியில, ஒரு போட்டியில மட்டும் தோத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் இடத்துல இருந்தாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பவுலிங் ரொம்ப மோசமா இருந்தங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளே ஆஃப்ஸ் போமாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் இடத்துல தான் முடிப்பாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேட்ச்சும் 160, 170 ரன் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டீம் காம்பினேஷன் கொஞ்சம் மாத்தி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டொமஸ்டிக் விளையாடக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாய்ப்பு கொடுத்தங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பா சொல்லப்போனா ஸ்னப்பல் சிங், கரண் சர்மா இவங்களையெல்லாம் வந்து நம்பி பேக் பண்ணி, ஒரு ஸ்பின் ரொம்ப வீக்கா இருந்த டீம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஸ்பின் ஹெவி பண்ணி பார்த்தீங்கன்னா, டீமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுமே நல்லா விளையாண்டுச்சு. குறிப்பா சொல்லப்போனா வந்து அவங்க ரைட் காம்பினேஷனுக்காக முக்கியமான பிளேயர்களையும் ட்ராப் பண்ண அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம, ட்ராப் பண்ணி அவங்களோட மேட்சஸ் வின்னிங் என்ன ஸ்குவாடா எடுக்கணுமோ, என்ன பிளேயிங் 11 காம்பினேஷன் வின்னிங்க்கு இருக்குமோ அந்த மாரி எடுத்தாங்க. இப்படி இருக்கையில ஆர்சிபி அணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசி மேட்ச்லலாம் வந்து ஜெயிச்சு, இப்போதைக்கு அவங்களுக்கு பிளே ஆஃப் சாய்ஸுக்கு போகணும்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம ஒரு ஈக்குவேஷன் நம்பவே ஒரு சிம்பிளான ஈக்குவேஷன் தான் இருக்குது. அது என்ன ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா வந்து, சென்னை வர்சஸ் குஜராத் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான மேட்ச்சு. அந்த மேட்ச்சில வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்னை ஜெயிச்சுச்சுன்னா வந்து ஆர்சிபி அணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வெளிய போயிருவாங்க. அப்படி சென்னை தோத்துட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அவங்களுக்கு இன்னொரு சான்ஸே இருக்குதுன்னு சொல்லலாம். இப்படி இருக்கையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த 2 போட்டியுமே தோக்கணும். குறிப்பா சொல்லப்போனா குஜராத் அணி கூட, கொல்கத்தா அணி கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அணி தோத்து, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐஜி அணியோட மும்பை அணிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்ஐஜி அணி தோற்கடிக்குவாங்க. இது நடந்தா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாம கடைசி 3 மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி ஒரு நல்ல ரன் ரேட்ல ஜெயிக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து குஜராத் அணி ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோக்கணும். இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்சிபி அணி பிளே ஆஃப் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கே ஜெயிச்சா ஆர்சிபியோட நாக் அவுட் ஆயிரும்.